இந்த பாஜக சங்கியில் என்ன பண்ணுவாங்க, வேலூர் இப்ராஹிம் மாதிரி சில கேரக்டர்ஸை உருவாக்கி, ஏய் மோடியையும் பாஜகவையும் புகழ்ந்து பேசுறா, இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் திட்டி பேசுறா அப்படின்னு சில பேரை கொண்டாடுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கின பேமெண்ட்டை விட அதிகமாக கூறேன் பாடுறா கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே பாஜகவை போல இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சியை பார்க்க முடியாதுப்பா. அது இவங்க மோடி அமித்ஷாலாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணை. அது இந்த காரைக்குள்ள இருக்கானே கோமாளி பைய, அதாங்க தர்ம போராளி எச்சராஜா, அவன்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலாம் வந்து நிப்பாயா அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்புறம் கந்தன் மலை அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து யூடியூப்ல போட்டிருப்பாங்கல்ல, அதுல போய் இவர் தலையில குல்லா வச்சுட்டு இஸ்லாமியில போய் விரட்டி விரட்டி அடிப்பார். இப்படியான வேலைக்கு இந்த வேலூர் இப்ராஹிம் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் திராவிட இயக்கங்களை, பெரியார் இயக்கங்களை, மார்க்சிய அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் திட்டி பேசுறது, இஸ்லாமிய இயக்கங்களே இழிவுபடுத்தி பேசுறது, இதுதான் இந்த வேலூர் இப்ராஹிம் மாதிரியான சில பேருக்கு வேலை. ஏன் இதை செய்யறாங்கன்னா, பாஜகவில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதனால இஸ்லாமியர்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க இல்லை அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு வேலை தான், ஒரு ட்ரிக்கு தான் பாஜக செய்யறது இந்த வேலை. இதே ட்ரிக்கை இந்த திருப்பூரிக்கு செங்கிப்பை சைமன் இருக்கான்ல, அவன் என்ன பார்த்துருக்கான், நம்மளும் இதே மாதிரி வேலையை பார்க்கணும்டா, அப்போ நம்மளும் சில பேரை இஸ்லாமிய பெண்கள் ஆண்கள்லாம் கூப்பிட்டு வந்து பெரியாரை திட்ட விடுவான், சீமான் தான் நல்ல தலைவர்னு பேச விடுவான். இதை பார்த்துட்டு ஆஹா சீமான் கட்சியில் இத்தனை இஸ்லாமியர்களா, உடனே அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு இஸ்லாமிய மக்கள் நம்புவாங்கன்னு இவங்க நம்பிக்கிட்டு மேடையில் அவங்கள வச்சு பெரியாரை திட்ட விட்டாங்க, சீமானை புகழ்ந்து பேச விட்டாங்க. ஆனால் என்ன ஆகிப்போச்சு, அது அப்படியே அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. பல இஸ்லாமிய இயக்கங்கள் அல்லது இயக்கங்களே இல்லாத பல இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும், ஏம்மா எதுக்கு இப்போ நீ பெரியாரை பற்றி இவ்வளோ இழிவுபடுத்தி பேசுகிற அப்படின்னு இந்த பெண்களை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்தாங்க. நிறைய வீடியோஸை பார்க்க முடிஞ்சது. அதில் ரொம்ப குறிப்பாக ஒரு சகோதரி, இஸ்லாமிய சகோதரி அடித்து துவச்சு விட்ருவாங்க அந்த நாத்தாக்கா சேர்ந்த இஸ்லாமிய வேடம் போட்ட சங்கிகளை. அந்த காணொலியை நான் இணைக்க போகிறேன், அவசியம் பாருங்கள். நம்முடைய கருஞ்சட்டை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளை பேச போகிறோம். நான் உங்கள் மணியமுதன், இது உங்கள் கருஞ்சட்டை மீடியா. வாங்க காணொலிக்கு போயிடலாம். இந்த மேடை போட்டு இஸ்லாமிய பெண்கள் ஆண்களை வச்சு பெரியார் திட்ட வச்சாங்க, ஈர ஒரு ஈர வெங்காயம் அப்படிலாம் பேச வச்சாங்கல்ல, இதுக்கு நான் மறுப்பு வீடியோ போடலாம்னு நினச்சேன். எனக்கு நிறைய கொஞ்சம் வேலை இருந்ததுனால, நிகழ்ச்சி இருந்ததுனால போட முடியல. இப்போது இந்த மறுபடியும் அந்த பாப்பா வச்சு பேச வச்சுருக்காங்க. அந்த அம்மா பயங்கரமாக பொங்குறாங்க. ஆனால் என்ன ஆகிப்போச்சு, நீ பெரியார் திட்டி கூட்டம் போடுறியா, இந்த நாங்கள் ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னு பெரியார் இயக்கம்லாம் கிளம்பி கடைசியில் அதரும் மனோஜ் என்ன பண்ணாப்புல அவர் ஒரு கருத்தை அவங்க ஏற்பாடு பண்ணி பார்த்துருப்பீங்க. மானே தேனே பொன்மானே அப்படிலாம் போட்டு பொழந்து கட்டின உடனே இப்போ மொத்த சீமான் கூட்டமும் போய் ஐயையோ மனோஜ் எங்களுக்கு மானம் கடை பேசிவிட்டாப்புல, என்ன பண்ணுறது தெரியல, நாங்கள் மொத்தமாக தூக்கில் தொங்க போகிறோம் அப்படின்னு ஸ்டேஷனாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு தரமான சம்பவத்தை மனோஜ் செஞ்சுட்ருக்காப்புல. நாம் பெரியாரை இழிவுபடுத்தலாம் இவங்க நினச்சாங்க, ஆனால் மொத்தமாக சீமானோட சோழியே முடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. சரி, நான் ரொம்ப பேச விரும்பல. அந்த இஸ்லாமிய சகோதரியோட காணொலியை பாருங்கள். நாளைக்கு நான் மற்ற விஷயத்தை ரொம்ப விரிவாக பேசுகிறேன். இதுவரைக்கும் தமிழ் தேசியம்னு பேசி நீ புடுங்கின கூந்தல்லாம் போதும், பெரியார் மட்டும்தான் பெரியார். என்னுடைய முகநூல் பக்கத்தில் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய விசுவாசிகள், சீமானின் தம்பிகள் யார் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தாலும் தயவு செஞ்சு அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு இல்ல பிளாக் பண்ணிட்டு வெளியேறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் தமிழக அரசியல் களத்துல RSS பி டீம் சீமான், சி டீம் சீமான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தது போக, இப்ப தமிழகத்துல RSS இறக்கி இருக்கக்கூடிய மெயின் டீமே சீமான் தான் அப்படின்னு வெட்டு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நீ எங்க வேணாலும் மேடை போடு, எத்தனை மேடை வேணாலும் போடு, நீ பாரதியார பேசு, சங்கரலிங்கனார பேசு, ஊவே சுவாமிநாத ஐயரை பேசு, ஏன் சாவர்கரை கூட நீ பாராட்டி பேசிக்கோ, அது உன்னுடைய அடிப்படை உரிமை, அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த மண்ணுக்கும் மலைக்கும் நிகர் வைக்க பத்தியா, ரெண்டையும் கொண்டு வந்து பாரதியார் பெரியவரா பெரியார் பெரியவரா அப்படின்னு சொல்லி இந்த நிகர் வைக்க பத்தியா, அங்கதான் உன்னோட RSS முகம் வந்து கிழிஞ்சு தொங்குது. பெரியார் வந்து திராவிட கட்சிகளுக்கு சொந்தம், திமுகவுக்கு சொந்தம், அதிமுகவுக்கு சொந்தம், விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்தம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பெரியார் அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து சமூகத்திற்கும் பொதுவானவர். பெரியார் நலிவுற்ற மக்களின் சொந்தக்காரர், ஒடுக்கப்பட்ட மக்களின் சொந்தக்காரர், பின்தங்கிய மக்களின் சொந்தக்காரர், பட்டியலின மக்களின் சொந்தக்காரர், அடிமை தலையில் இருந்து விடுவிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் அவரே காரணமும் ஆனவர். அதனால் பெரியார் இந்த சமூகத்தின் பொதுநலச் சேவகர். பெரியாரை உயர்ஜாதி வகுப்பினர் RSS பார்ப்பன கும்பல் எதிர்ப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது.
நல்லதோ கெட்டதோ பெரியார் அவர்களுக்கு எதிராக போராடினார், அவர்களின் அதிகாரத்திற்கு எதிராக போராடினார். துணி உடுத்த முடியாம, செருப்பு போட முடியாம, தீண்டத்தகாதவர்களா கோயிலுக்குள்ள போக முடியாம, கல்வி பெற முடியாம இருந்த சூத்திர அடிமைகள் நாமெல்லாம் எதுக்கு பெரியார் எதிர்த்து பேசணும்? இன்னைக்கு படிச்ச திமிரு, நல்ல உடவுடுத்தக்கூடிய திமிரு, காலில் செருப்பு போட்டு நடக்க திமிரு, கல்வி அறிவு பெற்ற திமிரு, மேடைகள்ல ஏறி நின்று ஆண்களும் பெண்களும் சமமாக பேசலாம் அப்படின்ற திமிரு, இது அத்தனையும் கொடுத்தது உங்க அப்பன் ஆத்தாவோ, ஏன் அப்பன் ஆத்தாவோ, உங்க தாத்தா பாட்டியோ, ஏன் தாத்தா பாட்டியோ இந்த உரிமைகளை எல்லாம் கேட்டு நமக்காக போராடல. அதற்காக முதலில் போராடியவர் பெரியார் தான். இன்னைக்கு வளரக்கூடிய இளம் சமுதாயத்தை மடைமாற்றம் செய்து இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான, மட்டமான, எச்சத்தனமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு அழகா ஸ்டேஜ்ல நின்று இப்படியெல்லாம் ஹிஜாப் போட்டு, ஃபர்தா போட்டு, ஹிஜாப் எல்லாம் அழகா இழுத்து கட்டி நின்று ஸ்டேஜ்ல பேசுறீங்களே, இதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? பெரியார் அப்படின்ற ஒரு மனுஷன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம தாத்தா கோவணத்தோட திரிஞ்சிருப்பாரு, நம்ம பாட்டி மேல் சட்டை அணியாமல், மார்பகத்தை மறைக்க முடியாமல் ரோட்ல நடந்திருப்பாங்க. மேல்சிலை போராட்டம் பற்றிய வரலாறு தெரியுமா உனக்கு? அதன் மூலமா கிடைச்ச பெண் விடுதலை பற்றி தெரியுமா? உங்க நொண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் உங்க நொண்ணன் இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் பெரியார் தாத்தன், பெரியார் எனது பாட்டன், பெரியாருடைய போராட்டம் தான் பேசினாரு. இப்ப அந்த வரலாறுகளை எல்லாம் மறைச்சிட்டு அவருடைய மூளையில சங்கி மூளை பதிவானதுனால, அவருடைய மூளையும் மண்ணா போனதுனாலதான் பெரியாரும் இன்னைக்கு மண்ணாகவே அவருக்கு தெரிகிறாரு. RSS பார்ப்பன அரசியல் அப்படின்றதே ஓப்பனா, திட்டவட்டமா, முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட அந்த RSS கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த கட்சியில் நீங்கள் பயணித்தாலும், எத்தனை மேடை ஏறி வாய் கிழிய பேசினாலும், முழுக்க உங்களின் சுய லாபத்திற்காக மட்டும்தான் அந்த கட்சியில் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்றது 100% உண்மை. RSS பார்ப்பன கும்பலோட பிஜேபியினுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க தேசத்தந்தை காந்தியடிகள்னு தெரிகிறாரு, அதை ஒழிக்கணும், இந்த மக்கள் மனசுல இருந்து மாத்தணும். அது ஒண்ணு. அடுத்து தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் இது பெரியார் மண் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாம் கொண்டாடுதாங்க. இதை நாம ஒழிக்கணும்னா அதுக்கு சரியான ஆளு இந்த மாதிரி தமிழ் தேசியம்னு பேசி மக்களை ஏமாத்தக்கூடிய சீமான் தான் என்பதை அந்த RSS கும்பல் தெளிவாக கண்டெடுத்து அவரை இப்பொழுது தத்தெடுத்துள்ளது. திருப்பவும் சொல்லுதேன், நீங்க எத்தனை மேடை போட்டு இவர் பெரியவர் அவரு பெரியவர்னு சொல்லி எத்தனை பேரை காட்டினாலும் சரி, நீங்க பெரியார் அப்படின்ற பேர்ல தான் பெரியார் இருக்காருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெரியார் அப்படிங்கிற பேர்ல பெரியார் இல்ல. எத்தனை பெண்கள் மேடை ஏறி பேசுகிறார்களோ அவங்களுடைய வாய்மையில் பெரியார் வாழுதாரு. எத்தனை பெண்கள் கல்வியில் முன்னேறி இன்னைக்கு விடுதலை பெற்று பணிகள் இருக்கின்றார்களோ அத்தனை பெண்களுடைய கௌரவத்திலும் பெரியார் வாழுதாரு. திராவிட சிந்தனையுள்ள அத்தனை மனிதர்களின் சிந்தனையிலும் பெரியார் வாழுதாரு. ஒவ்வொரு அடித்தட்டு மக்களின் சமூக விடுதலைகளிலும் பெரியார் வாழ்றாரு. ஒவ்வொரு சுதந்திரமான பெண்களுடைய சுவாச காற்றிலும் கூட பெரியார் வாழுதாரு. ஏன் அப்படின்னா இது பெரியார் மண்.